பரபரப்பான அரசியல் சூழலுக்கு இடையே இன்னும் சற்று நேரத்தில் கூடுகிறது சட்டப்பேரவை கூட்டத்தொடர். காலை 9:30 மணிக்கு ஆளுநர் RN ரவி உரையுடன் தொடங்குகிறது. அரசு தயாரித்து கொடுக்கும் உரையை முழுமையாக வாசிப்பாரா ஆளுநர் RN ரவி? கடந்த ஆண்டு உரையின் சில பகுதிகளை புறக்கணித்த நிலையில் இம்முறை எதிர்பார்ப்பு. சட்டப்பேரவையில் பூகம்பத்தை ஏற்படுத்துமா அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை விவகாரம்? வன்கொடுமை குறித்து விவாதிக்க எதிர்க்கட்சி மட்டுமின்றி திமுக கூட்டணி கட்சிகளும் கவன ஈர்ப்பு தீர்மானம். அமலாக்கத்துறை சோதனைக்கும் தனது டெல்லி பயணத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. சென்னை விமான நிலையத்தில் அமைச்சர் துரைமுருகன் பேட்டி. என்னுடைய இலாக்கா சம்பந்தமா மீட்டிங் போயிட்டு வரேன். நீங்க எழுதுறீங்களா பத்திரிக்கையில அந்த கதைக்கெல்லாம் நான் ஆளு இலக்கமா அதுக்கு சம்பந்தமே இல்லை. அது பழக்கமா இருந்தா ஒண்ணுதானே, புதுசா அது. சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தின் முன் போராட்டத்தில் ஈடுபட முயன்ற அதிமுக மாணவர் அணியினர் கைது. மாணவி வன்கொடுமைக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட முயன்றபோது போலீசாருடன் தள்ளுமுண்டு ஏற்பட்டதால் பரபரப்பு. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் மீது பாய்ந்தது குண்டர் தடுப்பு சட்டம். சிறப்பு புலனாய்வு குழுவின் பரிந்துரையின் பேரில் நடவடிக்கை. அண்ணா பல்கலையில் மாணவி வன்கொடுமை சம்பவ எதிரொலி. வெளியாட்களுக்கு உள்ளே செல்ல அனுமதி இல்லை என்பது உள்ளிட்ட புதிய கட்டுப்பாடுகள் இன்று முதல் அமலுக்கு வருவதாக அறிவிப்பு. இன்று வெளியாகிறது இறுதி வாக்காளர் பட்டியல். சென்னை மாநகராட்சி ஆணையரும் மற்ற மாவட்டங்களில் மாவட்ட ஆட்சியர்களும் வெளியிடுகின்றனர். பொங்கல் பண்டிகையை ஒட்டி மதுரை மாவட்டம் அவனியாபுரம், பாலமேடு, அலங்காநல்லூரில் நடைபெறவுள்ள ஜல்லிக்கட்டு போட்டிகள். காளைகள் மற்றும் மாடுபிடி வீரர்களுக்கான ஆன்லைன் முன்பதிவு இன்று தொடக்கம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் புதிய மாநில செயலாளராக பே. சண்முகம் தேர்வு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், தாவேக தலைவர் விஜய் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் வாழ்த்து. விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் மீதான பேருந்து எரிப்பு வழக்கு விழுப்புரம் நீதிமன்றத்தில் இன்று மீண்டும் விசாரணை. தமிழகத்தில் 2553 மருத்துவர் காலி பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும். மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தகவல்.
பாலியல் குற்றங்களில் ஈடுபடுபவர்களுக்கு உச்சபட்ச தண்டனையான மரண தண்டனை வழங்க வேண்டும். தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தல். சிங்கார சென்னை ஸ்மார்ட் கார்டு திட்டம் இன்று முதல் மாநகர பேருந்துகளில் அறிமுகம். முதற்கட்டமாக SBI வங்கி மூலம் 50,000 அட்டைகளை இலவசமாக வழங்க ஏற்பாடு. ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அருகே சட்டவிரோதமாக தங்கியிருந்த வங்கதேசத்தைச் சேர்ந்த 7 பேர் கைது. 17 ஆண்டுகளாக தங்கியிருந்ததாக விசாரணையில் வெளிவந்த அதிர்ச்சி தகவல். தென்காசி மாவட்டம் புளியங்குடி அருகே செல்போன் மோகத்தால் 10ஆம் வகுப்பு மாணவர் தூக்கிட்டு தற்கொலை. பள்ளிக்கு செல்லாமல் செல்போன் பயன்படுத்தியதை கண்டித்ததால் மாணவர் விபரீத முடிவு. தமிழகத்தில் திமுக கட்டாயமாக 200 தொகுதிகளில் வெற்றி பெற முடியாது. அதிமுகவை எடப்பாடி பழனிசாமி வணிக ரீதியாக பயன்படுத்தி வருகிறார் என்று அமமுக பொதுச் செயலாளர் TTV தினகரன் விமர்சனம். சென்னை திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோயிலில் வைகுண்ட ஏகாதசியை ஒட்டி வரும் 10ஆம் தேதி சொர்க்கவாசல் திறப்பு. தரிசனத்திற்கான ஆன்லைன் முன்பதிவு இன்று முதல் தொடக்கம். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே அரசு பேருந்தில் நடத்துனரை தாக்க முயற்சி. டிக்கெட் எடுக்கச் சொன்னதால் தாக்க முயன்ற மதுப்பிரியரின் அலப்பறை குறித்த வீடியோ வைரல். கேரள மாநிலம் இடுக்கியில் 30 அடி பள்ளத்தில் பேருந்து கவிழ்ந்து கோர விபத்து. 3 பேர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்த நிலையில் 30க்கும் மேற்பட்டோர் காயம். பீகாரில் அரசு தேர்வு முறைகேட்டை கண்டித்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்ட பிரசாந்த் கிஷோர் கைது. அவரது ஆதரவாளர்கள் மற்றும் காவல்துறையினரிடையே மோதல் வெடித்ததால் பரபரப்பு. அதிகாலை பனிமூட்டத்தின் நடுவே காட்சியளிக்கும் தாஜ்மஹாலை கண்டு ரசித்த சுற்றுலா பயணிகள். பனிப்போர்வைக்குள் ரம்மியமாக காட்சியளித்த தாஜ்மஹால். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் கடும் குளிர் மற்றும் பனிப்பொழிவு எதிரொலி. நாளை முதல் வரும் 13ஆம் தேதி வரை பள்ளிகளை மூட மாநில அரசு உத்தரவு. சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் பங்கேற்கும் இந்திய அணியில் இடம்பெறப் போகும் வீரர்கள் யார் யார்? BCCI நடத்தும் இன்றைய ஆலோசனைக் கூட்டத்தில் முக்கிய முடிவெடுக்கப்படும் என தகவல். பார்டர் கவாஸ்கர் கோப்பையை வழங்க மேடைக்கு தன்னை அழைக்கவில்லை. ஆஸ்திரேலிய கிரிக்கெட் போர்டு மீது கிரிக்கெட் ஜாம்பவான் சுனில் கவாஸ்கர் குற்றச்சாட்டு. நல்ல கதை கிடைத்தால் மீண்டும் நடிகர் ரஜினிகாந்துடன் பணியாற்றுவேன். சென்னை விமான நிலையத்தில் இயக்குனர் சங்கர் பேட்டி. சென்னையில் நடைபெற்ற மதகஜராஜா படவிழாவில் கை நடுக்கத்துடன் பேசிய நடிகர் விஷால். பேச முடியாமல் தவித்ததால் ரசிகர்கள் அதிர்ச்சி. ஜிவி பிரகாஷ் நடிக்கும் 25வது படமான கிங்ஸ்டனின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் இன்று வெளியாகிறது. மாலை 6 மணிக்கு வெளியாகும் என படக்குழு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு.